ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சைப்பயிறு கொழுக்கட்டை. இது வந்து கார கொழுக்கட்டை. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 3/4 கப் அளவுக்கு பச்சைப்பயிரும் 1/2 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசியும் எடுத்திருக்கேன். நான் அது 3 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுருக்கேன். இதில் ஒரு துண்டு இஞ்சியும் பச்சை மிளகா இந்த காரமாக இருந்ததுனால நான் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதை கொஞ்சம் கோர்ஸாக தண்ணியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கடுகு, சீரகம், உளுந்து அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வெந்ததுக்கப்புறமா அதில் கருவேப்பிலை ஒரு 4 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்க மாவை அதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பும் பெருங்காயமும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த மாவு நல்லா கட்டி ஆகிற வரைக்கும் நம்ம கலக்க போகிறோம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா இப்போ கட்டி ஆகுது. இதே மாதிரி மூடி வச்சு நீங்கள் இது பண்ணிங்கன்னா நல்லா தண்ணிலாம் இருத்துட்டு நல்லா கட்டி ஆகிடும். கட்டி ஆனதுக்கப்புறமா இதை கொஞ்ச நேரம் ஃபேன்லேயோ இல்லை சும்மா ஆற வச்சுட்டு அதை நல்லா கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி நம்ம இட்லி குக்கரில் வச்சு 10 நிமிஷம் வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா பிடிக்கிற மாதிரி வந்துடும். ஆறிடுச்சுன்னா இது ஆல்ரெடி பாதி குக் ஆகிட்ருக்கோம். அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதை மாதிரி நல்லா பிடிச்சி இட்லி குக்கரில் 10 நிமிஷம் வேக வச்சுட்டு இதை எடுத்து சர்வ் பண்ணலாம். இது சூடாக நல்லா சட்னி, தேங்காய் சட்னி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.